தேவனுடைய தரிசனம். அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீர் சொல்லுகிறீரே, ஆனாலும் நியாய தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது. ஆகையால் அவருக்கு காத்துக் கொண்டிரும். இப்போது அவருடைய கோபமானது நியாயத்தை முற்றிலும் விசாரியாது. அவர் இன்னும் ஒன்றையும் குறையற்ற விதமாய் தீர்க்கவில்லை. ஆகையால் யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார் என்றான். தேவனுடைய தரிசனம் தனக்கு கிடைக்கிறது இல்லை என்று யோபு சொல்லுகிறார். யோபுவின் வார்த்தையில் ஞானம் இல்லை என்று எலிஹு சொல்லுகிறார். தேவன் யோபுவுக்கு வியாதியையும் வேதனையையும் அனுமதித்திருக்கிறார். அதற்கான காரணத்தை யோபு புரிந்து கொள்ளவில்லை. யோபு தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் நம்ப வேண்டும். தன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் தன்னை விடுவிப்பார் என்று அவரையே சார்ந்து ஜீவிக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் நாம் செழித்திருக்கும் போது நம்முடைய செழிப்பு ஒருபோதும் குறைந்து போவதில்லை என்று நினைப்போம். நம்முடைய ஐஸ்வர்யம் ஒரு காலத்திலும் நம்மை விட்டு நீங்கி போவதில்லை என்று நிச்சயமாய் நம்புவோம். அதுபோலவே நாம் துன்பத்திலும் வேதனையிலும் தாழ்ந்திருக்கும் போது நம்முடைய துன்பம் ஒருபோதும் நம்மை விட்டு நீங்காது என்று வேதனைப்படுவோம். நம்முடைய ஜீவியத்தில் ஒருபோதும் மாற்றம் உண்டாகப் போவதில்லை என்றும் நாம் இன்று இருப்பது போலவே என்றும் இருப்போம் என்றும் நினைக்கிறோம். இவ்வாறு நினைப்பது ஞானமுள்ள சிந்தனை அல்ல. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாறாதவர், ஆனாலும் அவர் மாற்றும் வல்லமை உள்ளவர். தேவன் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், நம்முடைய வியாதியை ஆரோக்கியமாக்குவார், நம்முடைய தரித்திரத்தை ஐஸ்வர்யமாக்குவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யோபு இப்போது வியாதியிலும் வேதனையிலும் இருந்தாலும் தன்னுடைய வியாதியையும் வேதனையையும் தேவனால் மாற்ற முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். நாம் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனிடத்தில் அநீதி இல்லை, அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவன் நம்மை அநியாயமாய் தண்டிக்கிறார் என்று நினைத்து நாம் வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவனிடத்தில் நியாய தீர்ப்பு இருக்கிறது. தாம் செய்கிற காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறார். தம்முடைய தீர்மானத்தின் பிரகாரம் தேவன் கிரியை நடப்பிக்கிறார். தேவனுடைய ஞானமும் நீதியும் உன்னதமானது, அதுவே பரிபூரணமானது. தேவன் தம்முடைய விருப்பத்தின் பிரகாரமாகவும் சித்தத்தின் பிரகாரமாகவும் சர்வ சிருஷ்டிகளையும் பராமரிக்கிறார். ஆகையினால் யோபு தேவனிடத்தில் முறையிடாமல் அவருக்கு காத்து கொண்டிருக்க வேண்டும். தேவனிடத்தில் நீதியான நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தனக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசித்து காத்திருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். நாம் தேவனிடத்தில் வரும்போது நமக்கு நீதி கிடைக்கும். தேவனை விட்டு விலகி போக வேண்டும் என்னும் சிந்தனை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. தேவனுடைய நீதி பரிபூர்ணமானது. முழு உலகமும் தேவனுடைய நீதியை சார்ந்திருக்கலாம். யோபுவோ தேவனுடைய நீதியை சார்ந்திருக்கவில்லை. ஆகையினால் அவருக்கு வந்திருக்கிற வியாதி அவரை வேதனைப்படுத்துகிறது. தேவன் தம்முடைய அன்பினால் தான் யோபுவுக்கு வியாதியை அனுமதித்திருக்கிறார். ஆனால் யோபுவோ தேவனுடைய அன்பையும் சித்தத்தையும் புரிந்து கொள்ளாமல் தேவன் மீது வருத்தப்படுகிறார். தேவன் தன் மீது அன்பாக இருக்கிறார் என்னும் நிச்சயம் யோபுவினிடத்தில் இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அன்பினால் சிட்சிக்கிறார். அவர் தம்முடைய கோபத்தினால் சத்துருக்களை தண்டிக்கிறார். தேவனுடைய தண்டனைக்கும் அவருடைய சிட்சைக்கும் விசுவாசிகள் வித்தியாசம் காண வேண்டும். தண்டனையும் சிட்சையும் நமக்கு வேதனையே கொடுக்கும். ஆகையினால் இவை இரண்டுமே ஒன்றுதான் என்று தீர்மானம் பண்ணிவிடக்கூடாது. தண்டனை வேறு, சிட்சை வேறு. தண்டனை தேவ கோபத்தினால் வருவது, சிட்சையோ தேவனுடைய அன்பினால் வருவது. தேவன் யோபுவின் மீது அன்பாக இருந்தாலும் அவர் தன் மீது கோபமாய் இருக்கிறார் என்று யோபு வேதனையோடு சொல்லுகிறார். இப்போது தேவன் தம்முடைய கோபத்தினால் யோபுவை சந்திக்கப் போகிறார். தேவனுடைய கோபத்தை யோபுவால் தாங்கிக் கொள்ள முடியாது. தேவன் யோபுவின் மீது இன்னும் கோபப்படவில்லை. இப்போது தேவனுடைய கோபமானது நியாயத்தை முற்றிலும் விசாரியாது. தேவன் இன்னும் ஒன்றையும் குறையற்ற விதமாய் தீர்க்கவில்லை என்று யோபு சொல்லுகிறார். யோபு தன்னுடைய வாயை வீணாய் திறக்கிறார் என்றும் அவர் அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார் என்றும் எலிகு யோபுவின் மீது குற்றம் சொல்லுகிறார். ஏனெனில் யோபு தேவனை நம்பவில்லை, அவருக்காக காத்திருக்கவில்லை. தேவனை நம்புகிறவர்கள் மாத்திரமே அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன்.
சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று அப்போஸ்தலர் யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு 1:5-8 வரை. யோபு ஒரு மாய்மாலக்காரர் என்று அவருடைய 3 சிநேகிதரும் அவர் மீது குற்றம் சொன்னார்கள். எலிகுவோ யோபுவின் மீது வேறு விதமாக குற்றம் சொல்லுகிறார். யோபு தன்னுடைய உதடுகளினால் பதறி பேசுகிறார் என்றும், தன்னுடைய வாயை வீணாய் திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார் என்றும் எலிகு யோபுவின் மீது குற்றம் சொல்லுகிறார். தேவன் தன்னை விடுவிப்பார் என்று யோபு இதுவரையிலும் நம்பவில்லை. தன்னுடைய பாடுகளுக்கு தேவனே காரணம் என்று இதுவரையிலும் குற்றம் கூறி வந்திருக்கிறார். சர்வ வல்லவருக்கு விரோதமாக யோபு குற்றச்சாட்டுக்களை கூறி வந்திருக்கிறார்.